ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வருடத்தின் 7 மாதங்கள் நம்மை கரம் பிடித்து நடத்தின சர்வ வல்லவர் இந்த 8வது மாதத்திலும் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு இருந்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நீங்கள் கையிட்டு செய்கிற சகலத்தையும் ஆசீர்வதிப்பாராக என்று தேவனுடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் இருப்பதாக. ஜெபம் என்ப தலைப்பிலே நமது தலைமை போதகர் செய்தி கொடுத்தார். உண்மையாகவே நான் சொல்ல முடியும், சமீப காலங்களில் நான் கேட்ட செய்திகளில் மிக மிக அற்புதமான ஒரு செய்தி. பேசினவர் அவர் அல்ல, ஆவியானவர் அவரை கொண்டு பேசினார். பேச முடியாமல் அவர் பல இடங்களில் தடுமாறுவதை நான் கவனித்தேன். கண்ணீர் தான் வந்து கொண்டிருந்தது. அது அபிஷேகத்தின் அடையாளம். தொடர்ந்தும் இன்றைக்கு அதே காரியத்தை தான் ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். பாஸ்டர் அதைத்தான் பேசினார். எல்லாரும் கவனித்திருப்பீங்க. அவரால் சரியாக பேசக்கூட முடியல. ஏன் பாஸ்டர் நீங்கள் அழுகிறீங்க, துக்க வார்த்தையாக சொல்கிறீங்க? இல்லை, பேசுகிற வார்த்தைகள் துக்கமான வார்த்தைகள் அல்ல. ஆனால் ஆவியானவரின் அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படும் பொழுது, ஒரு பலவீன மண் சரீரத்தை கர்த்தர் பயன்படுத்தி பேச ஆரம்பிக்கும் பொழுது இந்த மண் சரீரத்திற்கு அது தாங்க முடியவில்லை. ஆகையினால் உணர்ச்சி வசப்படுகிறோம், கண்ணீர் வருகிறது, அவ்வளவுதான். தொடர்ந்தும் அதே காரியத்தை நாம் இணைந்து தியானிக்க தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆகையினால் ஜெபம் என்கிற தலைப்பிலேயே இன்றைக்கு ஆராதனையில் தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்கப் போகிறோம். ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி முற்றிலுமாய் 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 பரிசுத்த ஆவியானவர் பேசும்படி அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போமா? மனிதனுடைய சத்தம் வேண்டாம் ஆண்டவரே, நீங்க பேசுங்க, உங்க சத்தம் துணிக்கட்டும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜெபம், எந்நேரமும் நானேறெடுக்கணும், எந்நேரவும் நானேறெடுக்கணும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபிக்க வைக்கும் எங்கள் தேவாவியானவரே, எங்களை ஜெபிக்க வைப்பீராக ராஜா. நாங்கள் ஜெபிக்க தெரியாதவர்கள், ஜெபிக்க தகுதியற்றவர்கள். தேவ ஆவியானவர் இறங்கி இந்த மண் பாத்திரங்களை ஜெப ஆலயங்களாய் மாற்றுவீராக. நாங்கள் ஜெபிக்கணும் ராஜா. எங்களுடைய ஜெபங்களினால் தேசம் அசைக்கப்படணும். எங்களுடைய ஜெபங்களினால் சத்ருவின் கிரியைகள் முறியடிக்கப்படணும். எங்களுடைய ஜெபத்தினால் தேவ தூதர்கள் இறங்கி வர வேண்டும். எங்களுடைய ஜெபத்தினால் தேசம் அசைக்கப்பட வேண்டும். எங்களுடைய ஜெபத்தினால் இந்த இடம் இந்த வானம் நிறைந்திருக்க வேண்டும். எங்களை ஜெப வீரர்களாய் ஜெப வீராங்கனைகளாய் மாற்றுவீராக. உலகத்திற்காய் நேரம் செலவழித்தது போதுமானவரே, மீதியான சில நாட்கள் உங்க வருகைக்கென்று நாங்கள் ஆயத்தப்படுகிற இந்த கடைசி நிமிடங்களில் மீதியான சில நாட்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க. நாங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்காதவர்களுக்கு ஜெப ஆவியை கர்த்தர் தாங்க. ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இன்னும் மேன்மையான ஜெப அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. இரவும் பகலும் ஓயாமல் ஜெபிக்கிற அனுபவத்துக்குள் எங்களை நடத்துங்க ராஜா. இன்றைக்கும் ஜெபத்தை குறித்து தியானிக்க திருவுள்ளம் பற்றினீங்களே, பேசுனீங்களே. அடியேன் இதோ உங்களுக்கு மொழிபெயர்க்க நிற்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே பேசுவீராக, பேசுவீராக, பேசுவீராக. உங்க சத்தம் ஆலயத்தில் தொனிப்பதாக. இயேசுவின் நாமத்தில் அது உண்டாகட்டும். அடியனை மறைத்து ஆவியானவர் கிரியை செய்வீராக. நம்முடைய பிள்ளைகளை தொடுங்க ராஜா, தொடுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
ஸ்தோத்திரம். நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 2வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 278வது பக்கம். கொலோசியர் 4வது அதிகாரம் 2வது வசனம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். மிகவும் தெளிவான தேவனுடைய வார்த்தை இந்த வேத வசனங்களில் வெளிப்படுகிறது. பவுல் அப்போஸ்தலன் எழுதின ஏறக்குறைய எல்லா நிருபங்களிலும் ஜெபம், தொடர்ச்சியான ஜெபம், இடைவிடாமல் ஜெபிப்பதின் தேவை, இவைகளை அவர் அழகாய் பல இடங்களில் எழுதியிருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா இதே காரியம் அங்கேயும் எழுதியிருப்பதை பார்க்க முடியும். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபத்திலே தரித்திருங்கள். இந்த வசனத்திலே நான் வாசிக்க கேட்ட வசனத்திலே அவர் திரும்பவும் சொல்லுகிறார், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். நீங்கள் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று பல இடங்களில் உண்டு. ஆனால் ஜெபத்திலே விழித்திருக்க வேண்டும் என்று சொல்கிற இடங்களும் உண்டு. லூக்கா 21:36 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய உலகத்தில் சம்பவங்களை விவரித்து சொன்னதின் பின் அவர் சொல்லுகிறார் 21:36, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம், கர்த்தருடைய பிரசன்னத்தில் தூங்காமல் சோர்வில்லாமல் விழித்திருந்து ஜெபிக்கிற ஒரு அனுபவம். பாஸ்டர் அருமையாய் சொன்னார், எந்நேரமும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம், இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். அதை குறித்து தான் இன்றைக்கும் ஆவியானவர் தொடர்ந்து தியானிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது முடியும் என்று தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள் அனுபவத்தில் இருந்து வெளிப்படுத்துகிறார்கள். பவுலினுடைய அனுபவத்தில் இருந்து தான் அவர் இதை எழுதி வைத்திருக்கிறார். பவுலினுடைய வாழ்க்கையில் நடந்தவைகள் நமக்கு தெரியும். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள். சவுலாயிருந்த நாட்களில், இயேசுவுக்கு விரோதமாய் செயல்பட்ட நாட்களில், திடீரென்று தமஸ்குவுக்கு போகிற பாதையில் மத்தியான வேளையில் இயேசு குறுக்கிட்டார். இயேசு அவரை சந்தித்தார். அதன் பின் சவுலினுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? அனன்யாவை அனுப்பி ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு. அவன் சீமோனுடைய வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். சவுலினுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? இயேசுவை சந்தித்ததின் பின் 3 நாட்கள் பகலும் இரவும் புசியாமல் குடியாமல் பார்வையற்ற நிலைமையில் சவுல் ஜெபித்து கொண்டிருந்தான். இயேசுவை சந்தித்தவர்களின் வாழ்க்கையில் வருகிற மிகப்பெரிய மாற்றம் அதுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது வரைக்கும் ஜெபம் மிக கடினமாயிருக்கும். எப்படி இடைவிடாமல் ஜெபிப்பது, எப்படி ஓயாமல் ஜெபிப்பது? எங்களுக்கு வேலை இல்லையா? நாங்கள் செய்கிற வேலை எவ்வளோ முக்கியமான வேலை தெரியுமா? நாங்கள் வாகனங்களை ஓட்டுகிறோம், எவ்வளோ கவனமாக இருக்கணும் தெரியுமா? நாங்கள் கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறோம், எவ்வளோ கவனமாக இருக்கணும் தெரியுமா? நாங்கள் நோயாளிகளை கவனிக்கிறோம், நாங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறோம், நாங்கள் அலுவலகங்களில் வேலை செய்கிறோம். ஒன்றுமில்லைன்னா நாங்கள் சமையல் செய்கிறோம், உப்பு அதிகமானால் காரம் அதிகமானால் எல்லாம் கெட்டு போயிடுமே. எப்படி ஓயாமல் ஜெபிப்பது என்கிற ஒரு கேள்வி ஜெபிக்க முடியாத அநேகர் இந்த நாட்களில் கேட்கிறார்கள், எழுப்புகிறார்கள். ஆனால் ஜெபத்தில் தேவனால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளைகள் பவுலை போல சொல்லுவார்கள், உங்களுடைய எந்த வேளையிலும், எந்த இடத்திலும், எந்த நேரத்திலும் நீங்கள் ஜெபிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபித்துக் கொண்டே இருக்கலாம். கடந்த மாதத்தில் தாராபுரத்தில் ஒரு சபையில் தேவ செய்தி கொடுக்க கடந்து சென்றிருந்தேன். தனித்து தான் போனேன், காரை ஓட்டி கடந்து சென்றேன். அங்கே 7:30 மணிக்கு காலையில் ஆராதனை ஆகையினாலே ஒரு 6:45 போல் நான் வீட்டை விட்டு ஒட்டஞ்சத்திரத்தை விட்டு கிளம்பி இருக்குன்னு நினைக்கிறேன். தாராபுரம் ரோட்டில் வண்டி வந்ததும் நான் நினச்சேன், தனியாக தான் இருக்கிறேன், இது ஜெபிப்பதற்கு ஏற்ற நேரம். கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தேன். செய்திக்காக, ஆண்டவரே நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்க, துதிக்க ஆரம்பித்தேன். ஒரு 5 நிமிடங்கள் ஸ்தோத்தரிப்பேன், துதித்திருப்பேன். கார் ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை ஓடுகிற காருக்குள் இறங்கி வந்தது. ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்நிய பாஷையிலே ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்நிய பாஷையிலே பாடல்களை பாட ஆரம்பித்தேன். கர்த்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தேன். வாகனம் சென்று கொண்டு இருந்ததோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு இடம் எனக்கு தெரியும். திடீரென்று பார்த்தால் வண்டிகள் எல்லாம் ரோடில் நின்று கொண்டு இருக்கிறது. என்னவென்று பார்த்தால் தாராபுரத்தினுடைய சிக்னல் பாயிண்டிலே போய் சேர்ந்திருக்கிறது.
நான் என்னை பார்த்து கேட்டேன், நான் எப்படி ஓட்டி வந்தேன்? என் வண்டியில் வேற யாருமே இல்லை. நான் தான் வண்டியை ஓட்டுனேன்னா எனக்கு தெரியல. ஆனால் எந்த ஒரு பிரச்சனையோ தடுமாற்றமோ பிரச்சனைகளோ இல்லை. ஏனெனில் உங்களுக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவரை விட பெரியவர். எந்நேரத்திலும் ஜெபிக்கலாம், எங்கேயும் ஜெபிக்கலாம், எது செய்யும் பொழுதும் ஜெபிக்கலாம். கர்த்தரிடத்தில் தொடர்பு வைக்க முடிந்தால் அவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார், அவர் நடத்துகிறார். மனித ஞானம் அல்ல, மனிதனுடைய பலனும் அல்ல, ஆவியானவருடைய கட்டுப்பாட்டுக்குள் நானும் நீங்களும் வர வேண்டும். அவரை விட மேலான ஒரு வல்லமை உலகத்தில் இல்லை. அவருடைய வல்லமையை மீறக்கூடிய எந்த ஒரு வல்லமையும் ஞானமும் உலகத்திலே இல்லை. அவர் நடத்தும் பொழுது, திரும்பவும் சொல்லுகிறேன், அவர் நடத்தும் பொழுது எந்நேரமும் ஜெபிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எடுக்க வேண்டாம். பிலிப்பு என்கிற தேவ ஊழியக்காரன் ஒரு இடத்திலே ஊழியம் செய்தான், அடுத்த இடத்திற்கு சீக்கிரமாய் போக வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் பிலிப்பை தூக்கி எடுத்தார், அஸ்தோதில கொண்டு போய் நிறுத்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் ஹெலிகாப்டரா, ஆவியானவர் விமானமா? நான் பதில் சொல்ல விரும்புகிறேன், அல்ல அல்ல அல்ல. அவர் அதை விட பலமானவர், வல்லமையானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரால் செய்யக்கூடும், அவர் செய்ய வல்லவர். ஒரு விசை கேரளாவில் திருவனந்தபுரத்தில் ஒரு கூட்டத்தில் செய்தி கொடுக்க வேண்டும். பல வருஷங்களுக்கு முன்னாலே நான் கோயம்புத்தூரிலிருந்து எர்ணாகுளம் வரைக்கும் போகிற ஒரு ட்ரெயினில் ஏறினேன். அங்கே போனால் அடுத்த ஒரு ட்ரெயின், கனெக்டிங் ட்ரெயின் ஒன்று திருவனந்தபுரம் போகலாம். இந்த கணக்கில் தான் போயிட்டு இருந்தேன். எர்ணாகுளம் போய் ஒரு அரை மணி நேரம் கேப் உண்டு, அதுக்கு அடுத்த ட்ரெயின் வரும், திருவனந்தபுரம் போகிற ட்ரெயினுக்கு போயிடலான்னு. ஆனால் என்ன காரணமோ தெரியல, நான் போகிற ட்ரெயின் எல்லா இடங்களிலேயும் தாமதமாய் போய் கொண்டிருந்தது. எர்ணாகுளம் போக வேண்டிய நேரத்தில் நாங்கள் திரிசூர் பக்கம் நிற்கிறோம். எர்ணாகுளம் போய் சேரும்போது 1 மணி நேரம் லேட்டு. நான் நினச்சேன் என்னுடைய ட்ரெயின் போயிருக்கும். இப்போ நான் எப்படி ஏற்ற நேரத்தில் திருவனந்தபுரத்தில் கூட்டத்துக்கு போக முடியும்? ஜெபம் பண்ணி கொண்டு தான் ட்ரெயினில் இருந்தேன். ஆனால் எர்ணாகுளம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் ட்ரெயின் நிற்கவும் திடீரென்று என்னுடைய பேகை எடுத்து நான் இறங்கினேன். எதிர்த்தாலே ஒரு ட்ரெயின் நின்று கொண்டிருக்கிறது. ஓடிப்போனேன். நேர எதிர்த்தாலே பிளாட்ஃபார்மில் அடுத்த வண்டி நின்று கொண்டிருக்கிறது. ஓடிப்போனேன். பார்த்தா திருவனந்தபுரம் போகிற ட்ரெயின். எனக்கு ஆச்சரியம். நான் திடீரென்று அதுக்குள்ளே குதித்து ஏறின உடனே அங்கே இருக்கிற ஒரு பயணிகிட்ட கேட்டேன், இது திருவனந்தபுரம் ட்ரெயின் தானே? அவர் ஆமான்ட்டார். இது 10:30 போக வேண்டியது தானே? அவர் ஆமான்னாரு. அப்புறம் ஏன் 11:30 இங்கே நிற்கிதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதான் எங்களுக்கும் தெரியல, 1 மணி நேரமாக இங்கே நின்றுட்டு இருக்குன்னார். குதித்து உள்ளே போனேன். கால் வைத்ததும் அந்த ட்ரெயின் அசைய ஆரம்பித்தது. ஏற்ற நேரத்தில் கூட்டத்துக்கு போய் சேர்ந்தேன். அன்றைக்கு செய்தியெல்லாம் முடித்து ராத்திரியில் கர்த்தருக்கு நன்றி செலுத்த நிற்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைக்காக 1 மணி நேரம் ஒரு ட்ரெயின் தேவனால் நிறுத்த முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் எதிர்பார்க்குகிற காரியம் நமக்கும் அவருக்கும் இருக்கிற தொடர்பு தான். இதுதான் தேவன் எதிர்பார்க்குகிற காரியம். பல நாட்களுக்கு முன் ஒரு வேதாகம கல்லூரியில் பட்டமளிப்பு விழாவில் ஆண்டவருடைய செய்தியை கொடுக்க போயிருந்த நாளில் அவர்களுக்கு பேசும்பொழுது முக்கியமாக சொன்னேன், டிஷ் ஆண்டனாங்கிற ஒரு பொருள் இருக்குது. அன்னைக்கு அது ரொம்ப கம்மியாக இருந்து இன்றைக்கி எல்லா வீடுகளிலேயும் உண்டு. இந்த டிஷ் ஆண்டனா வைத்ததினாலே தான் ஜெபிக்கலாம் வாங்கையில் இருந்து பாஸ்டர் செல்வினுடைய நிகழ்ச்சி வரைக்கும் நம்ம பார்க்குறோம். அது அதிலிருந்து தான் வருது. ஆனால் 1 டிகிரி அல்லது 1/2 டிகிரி அது அசைஞ்சிச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே கிடைக்காது. அது சரியாக அந்த இடத்தை பார்த்து எந்த கோளாறில் இருந்து அந்த தகவல் வருகிறதோ, சிக்னல் வருகிறதோ, அந்த இடத்தில் கரெக்டாக வைத்திருந்தால் அங்கிருந்து எத்தனையோ 400 சில்லற சேனல்கள் உங்கள் டிவியில் கிடைக்கும். ஆனால் 1/2 இன்ச்சு அது அங்கே இங்கே அசைச்சுன்னா ஒரு சேனல் கூட கிடைக்காது. கர்த்தருடைய பிள்ளை சரியான திசையை பார்த்து நோக்கமாக இருக்க வேண்டும். ஒரு டிஷ் ஆண்டனாவை போல முழங்காலில் நின்று தகப்பன் எழுந்தருளி இருக்கிற சிங்காசனத்தை பார்த்து உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய கண்களையும் மாத்திரமல்ல உங்களுடைய கரங்களையும் உயர்த்தும் பொழுது அங்கிருந்து தகவல்கள் வர ஆரம்பிக்கும், இங்கிருந்து தகவல்கள் போக ஆரம்பிக்கும். ஓயாமல் ஜெபிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கிட்ட பேச ஆரம்பித்தால், அவருடைய சமூகத்தின் அருமையை இன்பத்தை உணர ஆரம்பித்தால் அதை நிறுத்துவது தான் கஷ்டம். அதான் பாஸ்டர் சொன்னார், ஜெபத்தை நிறுத்தும் பொழுது எத்தனை பேருக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு. நான் அடிக்கடி சொல்வேன், பல இடங்களிலும் சொல்லி இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் திருப்தி வராத ஒரே ஒரு காரியம்
ஜெபம் ஒன்று தான். இது வரைக்கும் என்னுடைய ஜெபத்தில் எனக்கு திருப்தி வந்ததே இல்லை. இரவு முழு இரவும் ஜெபித்திருக்கிறேன், பகலும் இரவும் ஜெபித்திருக்கிறேன். அதை நிறுத்துவது தான் சங்கடமாக இருக்கு. இன்னும் ஜெபிக்கணுமே, இன்னும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கணுமே, இன்னும் தேவனோடு உறவாடணுமே, இன்னும் தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஏனெனில் அவரிடத்தில் இன்னும் அநேக 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 நன்மைகள் உண்டு. அவையில் 1% கூட அனுபவிக்க முடியாமல் ஜெப குறைவினாலே அவைகளை இழந்து நிற்கிற நேரங்களில் ஆண்டவரை பார்த்து மறுபடியுமாய் கதறுகிறேன், ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க ராஜா. நான் இன்னும் ஜெபிக்கணும். உங்க சமூகத்தில் நின்று ஜெபிப்பதே என்னுடைய வாழ்க்கையின் மேன்மை. ஜெபிக்க 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 ஆண்டவருடைய பிரசன்னம் நமக்கு சமீபமாய் வந்து கொண்டே இருக்கும். யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதினார், தேவனிடத்தில் கிட்டி சேருங்கள், அப்பொழுது அவரும் உங்களிடத்தில் கிட்டி சேருவார். இது ஒருவர் மாத்திரம் செய்கிற காரியம் அல்ல. நீங்க ஜெபிக்க 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 பரலோகமே உங்களுக்கு இறங்கி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க இருந்து தேவ தூதர்கள் இறங்கி வருவார்கள். அங்கிருந்து ராஜாதி ராஜாவின் பிரசன்னம் இறங்கி வரும். அங்கிருந்து பரலோகத்தின் அத்தனை மகிமைகளும் இறங்கி வரும். நீங்க இன்னும் தேவனிடத்தில் கிட்டி சேர 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 தேவன் உயிரோடு இருக்கிறாரா என்கிற கேள்விக்கு நீங்களே பதிலாய் மாறுவீர்கள். அவர் இருக்கிறார், நான் அனுபவிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் தேவனிடத்தில் நான் பேசுகிறேன். என் கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கர்த்தர் உயிர் உள்ளவர், என் கர்த்தர் பேசுகிறவர், என் கர்த்தர் செயல்படுகிறவர். அவருடைய பிரசன்னம் மேன்மையானது, அவருடைய மகிமை விவரிக்க முடியாதது. அவரிடத்தில் பேசுகிற அனுபவம் வாழ்க்கையின் உன்னதமான அனுபவமாயிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனத்தில் எழுதுகிறார். ரோமர் 12:12, ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். ஜெபத்திலே உறுதியாயிருங்கள். இந்த உறுதிங்கிற வார்த்தை கூட கொஞ்சம் விளக்கம் தேடுவதற்காக நான் ஆங்கில வேதாகமத்தை தேடினேன். அங்கே என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? பி ஃபெய்த்ஃபுல் இன் பிரேயர். உண்மையாயிருங்கன்னு நாம் வேணா அதை மொழிபெயர்க்க முடியும். இந்த மொழிபெயர்ப்பு தவறுன்னு சொல்ல வரல. பி ஃபெய்த்ஃபுல் இன் பிரேயர். ஜெபத்தில் நீங்க உண்மையாயிருங்க. உங்களுடைய ஜெபம் உண்மையாயிருக்கட்டும். அப்படின்னா சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு முன்னதாக என்னுடைய ஜெபம் மேன்மையானது என்று வெளிப்படுத்த ஜெபம் பண்ணினால் அது உண்மையான ஜெபம் அல்ல. என்னோட இருந்து ஜெபிக்கிறவர்கள் என்னுடைய ஜெபத்தை கேட்டு இவருடைய ஜெபம் மேன்மையான ஜெபம் என்று சொல்வதற்காக நான் ஜெபம் பண்ணினால் அது உண்மையான ஜெபம் அல்ல. என்னுடைய உண்மையான ஜெபம் என்ன? ஒரு சிறு குழந்தையை போல என் அப்பாவின் மடியிலே அமர்ந்திருந்து அவரிடத்தில் பேசுவதுதான் உண்மையான ஜெபம். ஃபெய்த்ஃபுல். ஜெபத்தில் உறுதியாயிருங்கள். தகப்பனிடத்தில் நான் பேசுகிறேன். எங்க அப்பாவின் முகத்தை பார்த்து நான் பேசுகிறேன். அவருக்கு என்னுடைய மொழி தெரியும், அவருக்கு என்னுடைய நிலைமைகள் தெரியும், அவருக்கு என்னுடைய கஷ்டங்கள் தெரியும், அவருக்கு நான் கடந்து போகிற பாதைகள் தெரியும், என்னுடைய எல்லா கசப்புகளும் அவருக்கு தெரியும். தெரிந்தவருடைய சமூகத்தில் வந்து அவருடைய மடியிலே அமர்ந்திருந்து அவருடைய மார்பில் தலை சாய்த்து அப்பா என்று அழைத்து ஒரு குழந்தையை போல பேச ஆரம்பிக்கும் பொழுது அப்பதான் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க முடியும். அப்பதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும். அங்கிருந்து எழுந்து போவதுதான் கஷ்டமா இருக்கும். அந்த பிரசன்னத்தை விட்டு வெளியே வருவதுதான் கொஞ்சம் சிரமமான காரியமா இருக்கும். ஜெபம் என்பது தகப்பனோட பேசுகிற ஒரு அனுபவம். ஜெபத்தில் உறுதியாயிருங்கள். எபேசிய நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனத்திலே அதே பவுல் எழுதுகிறார், எந்த சமயத்திலும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. அந்த வார்த்தைக்காகத்தான் எபேசியரை எடுத்தேன். எபேசியர் 6:18, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனத உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். ஆவியிலே ஜெபிப்பது. உண்மையாகவே சொல்கிறேன், மாம்சத்தின் ஜெபம் நிமிடங்கள் தான் நீடிக்கும், மினிட்டுகள் தான் நீடிக்கும். அதுக்கு மேலே ஜெபம் பண்ணுவது ரொம்ப கஷ்டமான காரியம். நான் ஒரு முறை இங்கேயே சொல்லியிருக்கிறேன். கரூரில் ஒரு தேவாலயத்தில் ஒரு விடுமுறை நாளில் உபவாச கூட்டம் வைத்திருந்தார்கள். என்னை செய்திக்கு அழைத்திருந்தார்கள். நான் போனேன். அங்கே போகும் பொழுது ஜெபத்தை குறித்து தான் ஆவியானவர் அன்னைக்கும் பேச கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அபிஷேகத்தின் ஜெபத்தை குறித்தும் 1.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணினேன். அதுக்கு பிறகு ஜெபிக்க போனேன். ஏறக்குறைய 3/4 மணி நேரம் ஜெபத்திலே போய்விட்டது. 2.25 மணி நேரம் செய்தியும் ஜெபவுமாய் போய்விட்டது. அந்த ஆராதனை முடிந்ததின் பின்
அநேகர் என்னிடத்தில் அந்த கூட்டத்திற்கு வந்தவர்கள் வந்து கேட்டார்கள், ஐயா இப்படியெல்லாம் வேதத்தில் வசனம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாது, யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. நான் சொன்னேன், உங்கள் பைபிளில் இருக்கிறது தானே. நான் சொன்னேன், புதுசாக ஒன்றுமே சொல்லலையே. அவங்க சொன்னாங்க, இல்லை நீங்கள் சொன்ன பிறகு தான் நாங்களும் ஒரு வசனமாக பார்க்குறேன் இருந்துச்சு. ஆனால் ஒரு சிலர் வந்து சொன்னார்கள், எப்படி தான் மணிக்கணக்காக ஜெபிக்க முடியும், நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கிறோம், எங்கள் குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சிடுறது. எங்கள் பாஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், எங்களுடைய சபைக்காய் ஜெபிக்கிறோம், எங்களுடைய அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்காய் ஜெபிக்கிறோம், யாராவது ஜெபிக்க கேட்டிருந்தா அவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். ஐயா 5 நிமிடத்தில் முடிந்து விடுகிறது. அப்புறம் திரும்பி என்ன செய்யறதுன்னு தெரியல. நாங்கள் எப்படி தான் மணிக்கணக்காக ஜெபிக்கிறது, எப்படி தான் இடைவிடாமல் ஜெபிக்கிறது, எப்படி தான் தொடர்ச்சியாக ஜெபிக்கிறது, இது எங்களுக்கு இன்னும் புரியலையே. ஆண்டவரிடத்தில் ஒரே காரியம் திரும்ப திரும்ப 5 நிமிடத்துக்கு ஒரு முறை சொல்லிட்டு இருப்பது கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு. எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியும்? அந்த மாதிரி திரும்ப திரும்ப ஜெபிக்கும் பொழுது தூக்கம்தான் வருது, எங்களால் தொடர்ச்சியாக ஜெபிக்க முடியல. பவுல் அப்போஸ்தலன் வேதாகமத்திலே அதற்கு பதில் தருகிறார். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. தொடர்ச்சியா ஜெபம் பண்ணோன்னா மாம்சத்தின் ஜெபம் போதாது. மாம்சத்தின் ஜெபம் ஆண்டவர் விரும்புகிற காரியமும் அல்ல. அதனால தான் பல இடங்களிலே ஆண்டவர் சொன்னார், ஒரு சிலருடைய ஜெபங்கள் தேவ சமூகத்தில் எட்டுவதில்லை. அவங்க மாம்சத்தில் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணோங்கிற திருப்தியோட போவாங்க. எஸ்ஐயா 59வது அதிகாரம் 2வது வசனம், தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே. கேட்க கூடாதபடி அவருடைய காதுகள் மந்தமாகவில்லை, பார்க்க முடியாதபடி அவருடைய கண்கள் குருடாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்குகிறது. இந்த ஜெபங்கள் சில நிமிடங்கள் தான் நீடிக்கும். ஜெபிக்கலாம், யார் வேணாலும் ஜெபிக்கலாம். ஏன் பிசாசு கூட ஜெபித்தானே, வேதத்தில் அடையாளங்கள் இருக்கிறது. தேவ சமூகத்தில் போய் நின்று பிசாசு பேசினானே எத்தனை முறை. அவன் பேசினதெல்லாம் ஜெபந்தானே. ஆண்டவர்கிட்ட போய் போட்டும் பழைய ஏற்பாடெல்லாம் விட்டுவாங்க, புதிய ஏற்பாட்டுக்கு வாங்க. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து ஆவியின் நிறைவோட 40 நாட்கள் உபவாசம் இருந்து கடந்து போகும்போது சாத்தான் வந்து முன்னால் நின்று அவன் சொன்ன வார்த்தைகள் ஜெபந்தானே, வேற என்ன வார்த்தைகள்? இயேசுவை பார்த்து பேசுவது தான் ஜெபம். அவன் ஜெபம் பண்ணான். ஆனால் அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமானதல்ல, அந்த ஜெபம் தேவனுக்கு அருவருப்பானது. அப்படியானால் தேவனுக்கு பிரியமான ஜெபம் என்ன? ஆவியில் எடுக்கப்படுகிற ஜெபங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் நமக்கு ஜெபிக்க சொல்லி தருகிறார். கற்றுத்தாரும் ஆவியானவரேன்னு ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாடின அதுதான். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஆமென். தேவனுடைய சித்தத்தின்படி ஜெபிக்க வேண்டுமானால் ஆவியில் ஜெபிக்க வேண்டும். அதுதான் ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 26, 27 வசனங்களிலே பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், நமது பலவீனங்களில் ஆவியானவர் நமக்கு துணை நிற்கிறார். ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாத நேரங்களில் வாக்கு கட்டாத பெருமூச்சுகளால். ஸ்கிரீன்ல வந்திருக்கு, பார்க்கலாம். ரோமர் 8:26. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அடுத்த வசனம், ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியினால் இருதயங்களை ஆராய்ந்தறிகிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
எவ்வளோ தெளிவாக எழுதியிருக்கிறார் பாருங்க. ஹவு டு யூ ப்ரே, எப்படி நீங்கள் தொடர்ச்சியாய் ஜெபிப்பது, எப்படி இடைவிடாமல் ஜெபிப்பது, எப்படி ஆவியில் ஜெபிப்பது. கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று ஆவியின் நிறைவில் கர்த்தரை துதிக்கும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் ஜெபிக்க உதவி செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், வாக்கு கடங்காத அல்லது வாக்கு கட்டாத பெருமூச்சுகளால் என்ன ஜெபிக்கிறீங்க உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. எதற்காக ஜெபிக்கிறோம் என்று சில நேரங்களில் தெரியாமல் மணிக்கணக்காய் ஜெபித்துக் கொண்டிருப்போம். சில நேரங்களில் மணிக்கணக்காய் வாக்கு கட்டாத பெருமூச்சுகளால் தேவனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கும், அறியாமல் அழுதுகிறதை போல் இருக்கும். பிரதர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஒரு விசை பரலோக தரிசனங்களை குறித்து, அவர் கண்ட பரலோக காட்சிகளை குறித்து எல்லாம் பேசும் பொழுது அவரிடத்தில் கேட்டேன், பிரதர், ஜெபத்தின் முடிவில் உங்களுடைய சரீரம் இல்லாமல் பரலோகம் போனீங்களா, சரீரத்தோட போனீங்களா? பவுலை போல அவரும் பதில் சொன்னார், எனக்கு தெரியாது. நான் முழங்காலில் நின்றேன், கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்தேன். ஒரு சில நொடிகளில் பரலோகத்தில் எடுக்கப்பட்டேன். அங்கே உள்ள காட்சிகளை தேவன் காண்பித்தார், வெளிப்படுத்தினார், எல்லாவற்றையும் கண்டேன். ஆனால் ஒன்று எனக்கு தெரியும் என்றார் அவர். அது என்னவென்று கேட்டேன். அவர் சொன்னார், அந்த தரிசனங்களுக்கு பின் இந்த சரீரத்தின் உணர்வுக்குள் நான் வரும் பொழுது ஒன்றை நான் உணர்ந்தேன். என்னுடைய சரீரம் முழுவதும் வேர்வையினால் நிறைந்திருந்தது. நான் போட்டிருந்த சட்டை நிறைய கண்ணீர் துளிகள் ஓடிக்கொண்டே இருந்தது. அதாங்க பிரேயர், அதான் ஜெபம். அநேகருக்கு ஜெபிக்கும் பொழுது கண்ணீரே வராதே, என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியில் ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள், ஆவியில் ஜெபிக்க பழகி கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக தேவனோட ஐக்கியம் வைத்திருக்கிற தேவ பிள்ளைதான் கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்ய முடியும். இது சந்தேகம் இல்லாமல் சொல்ல விரும்புகிறேன். யார் வேண்டுமானாலும் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தலாம், யார் வேண்டுமானாலும் வேத வசனங்களை பயன்படுத்தலாம். ஆனால் இயற்கைக்கு அப்புறமான தேவனுடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டுமானால் தேவனோட தொடர்பு கொள்ளக்கூடிய தேவ பிள்ளைகள் தேவை, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய தேவ பிள்ளைகள் தேவை. வேதத்தில் ஆவியானவர் சுற்றி காட்டின ஒரு இடத்தை நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 33-34 வசனங்கள். அப்போஸ்தலர் 9:33-34 வசனங்கள். பேதுருவினுடைய ஊழியத்தில் நடந்த ஒரு காரியம் அங்கே நாம் வாசிக்கிறோம். 33-34. கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐனேயே என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். லித்தா என்னும் ஊரில் பேதுரு ஊழியத்திற்காய் போகிறார். அந்த ஊரில் புதுசாக போகிறதாக இருக்கிறது வேதத்தில். அதுக்கு முன்னாக பேதுரு அந்த ஊரில் ஊழியம் செய்ததின் அடையாளங்கள் இல்லை. ஒருவேளை புதுசாக ஒரு ஊருக்கு போகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அந்த ஊரில் போகும் பொழுது 8 வருஷமாய் படுத்த படுக்கையாய் திமிர்வாதக்காரனாய் படுத்திருக்கிற ஒரு மனுஷனை அந்த இடத்திலே அவர் காண்கிறார். அவருடைய பேரும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, ஐனேயா என்று அந்த மனுஷனுக்கு பேர். அவரிடத்தில் பேதுரு போய் ஜெபமெல்லாம் பண்ணதாக வேதத்தில் இல்லை. இந்த மனுஷன் வியாதியஸ்தனா இருக்கிறானே, எப்படியாவது ஆண்டவர் அவரை எழுப்ப வேண்டும் என்று அவருடைய படுக்கைக்கு அருகில முழங்கால் படியிட்டு ஊழியக்காரர்களாகிய நாங்கள் செய்வதை போல கரம் வைத்து ஆண்டவரை தொடுங்கன்னு ஜெபித்ததாக வேதத்தில் இல்லை. அதுக்கு தான் அந்த வசனங்களை வாசிக்க சொன்னேன். 8 வருஷமாய் படுத்த படுக்கையாய் படுத்திருக்கிற ஒரு திமிர்வாதக்காரன் இருக்கிற இடத்தில் அவனுடைய படுக்கைக்கு அருகாமையிலே பேதுரு என்கிற அப்போஸ்தலன் போய் நின்று ஒரு வார்த்தை உரைக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? ஐனேயா, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை போட்டுக்கொள் என்று சொன்னார். சொன்ன மாத்திரையில் 8 வருடமாய் படுத்திருந்தவன் குதித்தெழுந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதுதான் தேவனுடைய ஐக்கியம் வைக்கிறவன் அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் கர்த்தரிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறவனுடைய வாழ்க்கையில் நடக்குகிற காரியம். இந்த காரியம் நடப்பதற்கு ஒரு காரணம் உண்டு. பேதுரு இரவும் பகலும் ஜெபிக்கிறவனாயிருந்தான். எந்நேரமும் தேவனோட பேசுகிற
இருக்கிறவனாயிருந்தான். அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில், அடுத்த அதிகாரத்தில் எடுக்க வேண்டாம், வாசிக்கிறோம். கொர்நேலியோவின் வீட்டில் நடந்த காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பசியாயிருந்த பேதுரு, ஊழியத்தின் சோர்வடைந்திருந்த பேதுரு, பலவீனமடைந்திருந்த பேதுரு, ஜனங்கள் உணவை ஆயத்தப்படுத்த போகிற நேரத்தில் சில நிமிடங்கள் கிடைத்தவுடனே மேல் மாடியிலே போய் ஜெபிக்க ஆரம்பித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பேசினார், பேதுருவே கீழே இறங்கி செல், 2 பேர் உன்னை தேடி வந்து நிற்கிறார்கள், நான் அவர்களை அனுப்பினபடியால் பயம் இல்லாமல் தயங்காமல் அவர்களுடனே கூட போ. பேதுரு இறங்கி வந்தான், ஆவியானவரின் கட்டளையின்படி கிரியை செய்தான். பேதுரு தேவ ஆவியானவரின் குரலை கேட்பதற்கு காரணம் என்ன? 2 நிமிஷம் கிடைச்ச உடனே ஐயடான்னு சொல்லி உட்கார்ந்து கொஞ்சம் படுத்துக்கிறேன், காலு வலிக்குது, கொஞ்சம் காலு நீட்டி வச்சுக்கிறேன், இன்னைக்கு ஊழியம் ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதில் நடந்த ஒருத்தன் இப்படி பேசினான், ஒருத்தன் அப்படி பேசினான், அவன் இன்ன காரியம் செஞ்சான், இந்த ஆளு பாடின பாடல் சரியல்ல, அந்த ஆளு செய்த பிரசங்கம் சரியல்ல, உட்கார்ந்திருந்த மக்கள் உட்கார்ந்திருந்த விதம் சரியல்லன்னு நடந்த ஊழியத்தை பற்றி ரிப்போர்ட் தயாராக்காமல் 2 நிமிடம் கிடைத்தவுடனே அவன் மேல் மாடியில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தான், தேவனிடத்தில் பேச ஆரம்பித்தான். அந்த 2 நிமிடத்தில் ஆவியானவர் முகாமுகமாய் பேசினார், பேதுருவே உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் அப்பா. கர்த்தருடைய சமூகத்தில் பல நேரங்களில் ஜெபத்தில் இந்த காரியங்களை தியானிக்கும் பொழுது ஆவியானவரிடத்தில் கேட்டிருக்கிறேன். அந்த 2 நிமிடங்கள் பேதுரு போய் கொஞ்சம் சாஞ்சிடுறேன்னு சொல்லி படுத்திருந்தா என்ன நடந்திருக்கும்? கொர்நேலியோவின் வீட்டில் ஒன்றும் நடந்திருக்காது. அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. தேவன் ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தேவை. நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு காரியம், இஸ்ரவேல் ஜனம் தேவனுக்கு சொந்தமான ஜனம், வாக்குத்தத்தத்தின் ஜனம், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம், எகிப்தில் இருந்து தேவனால் கொண்டு வரப்பட்ட ஜனம், செங்கடலுக்கு முன்னதாக நின்று 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் ஒரே போல் அழுது கொண்டு நின்றார்கள். ஐயோ, முன்னாலே செங்கடல், பின்னாலே எதிரியின் சேனை, என்ன செய்வது தெரியாமல் கதறிக்கொண்டு நின்றார்கள். பரத்தில் இருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஆனால் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய மனிதனாகிய மோசே தேவ சமூகத்திற்கு ஏறி சென்றார். மோசே கேட்டான், ஆண்டவரே ஜனங்கள் கதறுகிறார்களே, ஜனங்கள் தடுமாறுகிறார்களே, என்ன பதில்? உடனுக்குடன் பதில் வந்தது, மோசேயே உன் கையில் இருக்கிற கோலை நீட்டி செங்கடலை பிரித்து விடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனுடைய கட்டளை வந்தது. மோசே வந்தான், கையில் இருக்கிற கோலை நீட்டினான், செங்கடல் 2ஆய் பிரிந்தது. இப்பொழுது ஒரு கேள்வி உண்டு, 6 லட்சம் ஜனங்கள் ஒன்றாய் கதறினால் பரலோகத்தின் தேவன் கேட்க மாட்டாரா? கேட்டுச்சுங்க. ஜெபம் முழுவதும் அவருடைய காதில் விழுந்துச்சு. ஆனால் தேவன் கிரியை செய்ய வேண்டுமானால் ஜெபத்தில் தரித்திருக்கிற ஒரு தேவ மனிதன் தேவை, ஒரு மோசே தேவை. அந்த மோசே எப்ப வருவான்னு ஆண்டவர் காத்துட்டு இருந்தா. மோசே வந்த உடனே சொன்னான், மோசையே பிரித்து விடப்பா, செங்கடலை பிரித்து விடு, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் கலங்குகிறேன்? இன்றைக்கும் தேவ சமூகத்தில் ஜெபத்தில் தரித்திருக்கிற ஒரு மோசே எங்கே என்று கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். அநேக இடங்கள் பிரிக்கப்பட வேண்டும், அநேக செங்கடல்கள் பிரிக்கப்பட வேண்டும், அநேக மதில்கள் உடைக்கப்பட வேண்டும். ஜனம் கதறுகிறார்கள், சபை ஜெபிக்கிறார்கள், உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. எங்கும் ஆண்டவரே நீங்க பார்க்காமல் இருக்கிறீங்களாங்கிற கேள்வி எழும்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய உள்ளம் வேதனைப்படுகிறது. அவர் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, நான் பயன்படுத்தக்கூடிய மோசே எங்கே? செங்கடலை பிரிப்பதற்கு மோசேயே உன்னைத்தான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஜனம் கதறுகிறார்கள், அப்பா எழும்பு, எழும்பு, உன்னைத்தான் பயன்படுத்த விரும்புகிறேன், நீ ஏன் தயங்குகிறாய்? ஜெபிக்கிற மனிதன் எங்கே? பேதுரு போய் நின்றான். ஐனியாவே எழுந்திரு, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். எப்படி ஐயா அந்த வார்த்தை வருகிறது? எப்படி அந்த வார்த்தை வந்தது? தேவனோடு இருக்கிற ஐக்கியம், கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம், ஓயாமல் ஏறெடுக்குகிற ஜெபங்கள், ஆவியானவர் பேசுகிற வார்த்தைகள்,
பெரும்பாடுள்ள ஸ்திரீயை இயேசு குணமாக்கினது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் அந்நேரத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்ததாக வேதத்தில் இல்லை, ஜனங்கள் மத்தியில் நடந்து கொண்டிருந்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. திரளான ஜனங்கள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கிற இடத்திலே தான் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார். இயேசு அந்த இடத்தில் நின்று திரும்பி பார்த்து கேட்டார், என்னை தொட்டது யார்? என்னிடம் இருந்து வல்லமை புறப்பட்டதே. அதுதான் தேவனுடைய ஐக்கியத்தில் இருக்கிற தேவ பிள்ளையின் அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ பஸ்ஸில் இருக்கலாம், நீ ட்ரெயினில் இருக்கலாம், நீ அலுவலகத்தில் இருக்கலாம், நீ எந்த இடத்திலேயும் இருக்கலாம், நீ மிகவும் கடினமான சூழ்நிலைகளில் இருக்கலாம். ஆனால் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் உனக்குள் இருந்தால் தேவ வல்லமை உனக்குள் இருக்கும். கர்த்தருடைய மகிமையினால் நீ மூடப்பட்டிருப்பாய். மறுரூபமலையின் அனுபவத்தில் நீ நின்று கொண்டிருப்பாய். உன்னிடமிருந்து அந்த வல்லமை புறப்பட்டு வரும். நம்முடைய வல்லமை அல்ல, தேவ வல்லமை புறப்பட்டு வரும். ஏனெனில் மகிமையை சுமக்குகிற பாத்திரங்களாய் என்னையும் உங்களையும் கர்த்தர் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். வித்தியாசமான ஆராதனை, வித்தியாசமான செய்தி என்று இன்றைக்கு சொல்வதின் காரணம் அதுதான். போகட்டும், நேரம் இல்லை, நமக்கு கர்த்தருடைய பந்தி உண்டு. ஆவியானவர் சுற்றி காட்டின முக்கியமான 2-3 காரியங்களை உங்களுக்கு முன்வைத்து ஏற்ற வேளையில் நான் முடிக்க விரும்புகிறேன். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தை முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் நடந்ததை நம்மால் பார்க்க முடியும். அவர் தான் நமக்கு முன்மாதிரி. பேசுகிற ஊழியக்காரனோ சபை போதகரோ அல்ல, அவர்கள் எல்லாம் இயேசுவை முன்னிறுத்தி நடக்குகிற தேவ ஊழியர்கள். இயேசு தான் நமக்கு முன்மாதிரி. அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு பாருங்க. அவர் தெய்வமாயிருந்தும் தேவகுமாரனாயிருந்தும் பிலிப்பியர் 2வது அதிகாரத்தில் பவுல் சொல்வதை போல தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் கோலம் எடுத்து மனு உருவத்தில் பூமிக்கு இறங்கி வந்த இயேசு பூமியில் இருந்த நாட்களில் இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக வசனங்கள், அநேக இடங்கள் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுண்டு. இரவு முழுவதும் அவர் ஜெபத்தில் தேவ சமூகத்தில் காத்திருந்தார். இரவு முழுவதும் பிதாவாகிய தேவனோட பேசினார். அதிகாலையில் அவர் எழுந்து ஜெபிக்க போனார். அவர் வனாந்திரங்களில் ஜெபிக்க போனார், மலைகளில் ஜெபிக்க போனார், கடலோரமாய் ஜெபிக்க போனார், தனித்து போய் உட்கார்ந்து ஜெபிக்க போனார். கேட்கலாம், ஏன் ஆண்டவரே, நீங்க தேவனுடைய குமாரன், அங்கிருந்து வந்தவர், திரும்ப அங்கேயே போகிறவர், கொஞ்ச நாள் இந்த பூமியில் இருக்கும் பொழுது நீங்க ஏன் இவ்வளவு அதிகமா ஜெபிச்சுட்டு இருந்தீங்க? ஏன் இவ்வளவு அதிகமா ஜெபம் பண்ணீங்க? ஆண்டவராகிய இயேசு ஒருவேளை ஆலயத்தில் இறங்கி வந்து நின்றார். அவர் சொல்லக்கூடிய ஒரு பதில் உண்டு. என் தேவனோடு இருக்கிற ஐக்கியமே என்னுடைய உயிராய் இருக்கிறது. என் தகப்பனோடு இருக்கிற தொடர்பே என்னுடைய பலனாய் இருக்கிறது. ஆகையால் தான் பாவம் மூடப்பட்ட நிமிடத்தில் கல்வாரி சிலுவையில் உலகத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்ட இடத்தில் இயேசு கதறினார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? அந்த சில நிமிடங்களை தவிர தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் ஜெபத்தில் இயேசு செலவழித்தார். பேசிக்கொண்டே இருந்தார். அப்படி பேசிக்கொண்டு இருந்ததின் மேன்மை என்ன? பேதுரு செய்ததை போல ஒவ்வொரு இடங்களிலும் அவ்வப்பொழுது தேவைப்படுகிற தேவ வல்லமை அவர் வெளிப்படுத்தினார். 5 அப்பங்கள் 2 மீன்கள் இயேசு வைத்து ஜனங்களை ஆசீர்வதித்தது நமக்கு நன்றாய் தெரியும். யோவான் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 11வது வசனம். இயேசு அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கரங்களில் எடுத்து வானத்திற்கு நேராய் உயர்த்தி ஆசீர்வதித்து தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். இப்பொழுது கொண்டு போய் கொடுங்கள். இயேசு அந்த 5 அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருந்தவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். இந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கரங்களில் எடுத்து, பிதாவே இப்பொழுது ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு இயேசு ஜெபம் பண்ணதே இல்லை. அப்புறம் எப்படி அற்புதம் நடந்தது? ஜெபம் பண்ணாமல் அற்புதம் நடக்குமா? இயேசு இந்த ஜனங்கள் 3 நாட்களாய் தம்முடனே கூட இருந்தபடியால் தம்முடைய இரவு ஜெபங்களில்
பிதாவினிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். இந்த ஜனங்கள் 3 நாட்களாக லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்கள், 5000த்திற்கும் மேற்பட்ட ஜனங்கள் இதோ பட்டினியாய் இருக்கிறார்களே. பிதாவே, இவர்களுக்கு நான் ஏதாகிலும் செய்யணுமே, இவர்களை பசியாய் அனுப்பக்கூடாது. பிதாவின் சமூகத்தில் ஜெபத்தில் தரித்திருக்கும் பொழுது, ஒருவேளை நடுராத்திரியா இருக்கலாம், ஒருவேளை அதிகாலையா இருக்கலாம், ஒருவேளை மத்தியான வேளையா இருக்கலாம், நமக்கு தெரியாது. அவர் பிதாவினிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பரலோகத்தின் தகப்பன் சொன்னான், மகனே, ஒரு பையன் உண்டு, அவன் கையிலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அதை நான் ஆசீர்வதிக்கிறேன், நீ அதை எடுத்து பிட்டு ஜனங்களுக்கு கொடு, அது இத்தனை ஜனங்களுக்கு போதுமானதா இருக்கும். ஆகையால் தான் அந்திரேயு ஓடி வந்து, இங்கே ஒரு பாலகன் உண்டு, அவன் கைகளிலே 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்று சொன்ன உடனே இயேசு சொன்னார், ஸ்தோத்திரம், அவனை அழைத்து வா, கொண்டு வா அதை. அந்த 5 அப்பங்களும் 2 மீன்களும் இயேசுவுக்கு ஏற்கனவே தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் எடுத்து உயர்த்தினார், ஆசீர்வதித்தார், கொடுத்தார். பதில் எப்பொழுது வந்தது? அந்த இடத்திலே வந்தது. ஆனால் ஜெபம் அங்கே அல்ல, அது முன்னாலேயே நடந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் பேசுகிற தேவ பிள்ளைக்கு அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். இன்னும் ஒரு இடத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். யோவான் 11வது அதிகாரம். லாசருவின் கல்லறைக்கு முன்னதாக இயேசு போய் நின்றார். 41, 42 வசனங்கள். லாசருவின் கல்லறைக்கு முன் நின்று இயேசு ஒரு பெரிய ஜெபத்தை ஏறெடுக்கவே இல்லை. லாசருவை உயிரோடு எழுப்புங்கன்னு ஜெபித்ததும் இல்லை. கல்லறைக்கு முன்னதாய் போய் நின்று, அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்து கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபம் பண்ணாம எப்படி செவி கொடுத்தார்? அவர் தான் அங்கே ஜெபமே பண்ணலையே. கல்லறைக்கு முன்னதாய் போய் நின்று கல்லை எடுங்கன்னாங்க. அவங்க கல்லை எடுத்துட்டாங்க. கல்லறை வாசல் மூடப்பட்டு இருந்த கல் எடுத்த உடனே இயேசுவின் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்படின்னா ஜெபம் எங்கே? இயேசுவின் ஜெபம் எங்கே? வெளிப்படுத்தினா போகட்டும், பரிசுத்த ஆவியானவர் சொன்னதை வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். லாசரு வியாதியாயிருந்த நாளில் இயேசுவுக்கு செய்தி அனுப்பப்பட்டது, உம்முடைய சகோதரன் வியாதியாயிருக்கிறான், உம்முடைய சிநேகிதன் வியாதியாயிருக்கிறான். லாசரு மரித்தவுடனே இயேசுவுக்கு தெரியும். அவர் வருவதற்கு முன்னதாகவே சீஷர்களுக்கு சொன்னார், அவன் மரித்து போனான், நான் அவனை உயிரோடு எழுப்ப போகிறேன். தன்னுடைய சிநேகிதன் வியாதியாயிருக்கும் பொழுதும், தன்னுடைய சிநேகிதன் மரித்த செய்தி வந்தவுடனேயும் இயேசு ஜெபத்தில் தரித்திருந்தார். பிதாவினிடத்தில் கேட்டார், பிதாவே, என்னுடைய சிநேகிதனப்பா, அவனுக்கு எதாகிலும் செய்யணுமே, எதாகிலும் செய்ய என்னை அனுப்புங்க. தேவ பிதாவினிடத்தில் இருந்து பதில் வரவில்லை. பதில் தாமதமானதினாலே 4 நாட்கள் இயேசுவும் அதே இடத்திலே இருந்தார். தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். 4வது நாள் அதிகாலையில் பிதாவாகிய தேவன் சொன்னார், இப்பொழுது நீ போகலாம், லாசருவை நான் உனக்கு திரும்ப தரப்போகிறேன். நன்றி என்று சொல்லி, ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன்னுடைய ஜெபத்தை முடித்து விட்டு கல்லறைக்கு நேராய் வருகிறார். இப்ப கல்லறை வாசலில் நின்று சொல்லுகிறார், என் ஜெபத்திற்கு பதில் தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதான் ஒரு தேவ ஊழியனுடைய ஊழியம். இதுதான் கர்த்தருடைய பிள்ளையின் ஊழியம். இதுதான் தேவனுடைய ஜனம் செய்ய வேண்டிய கிரியை. ஜெபம் என்பது உன்னுடைய அறையிலே தான், மேடையிலே அல்ல. இன்றைக்கு இந்த மேடையில நின்று பிரசங்கம் பண்ண வேண்டுமானால் மணிக்கணக்காய் முழங்காலில் நின்று தேவனிடத்தில் கதறினேன், ஆகையால் பிரசங்கிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழங்காலிலே தான், உன்னுடைய தனி அறையிலே தான் உனக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியம் பலப்படுகிறது. அங்கேதான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடியும். அங்கேதான் தேவனிடத்தில் பேச முடியும். அங்கேதான் அறிவிக்க வேண்டியவைகளை அறிவிக்க முடியும். அங்கேதான் கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட உடனே உலகம் தர முடியாத ஒரு தைரியம் வரும். இது ஒரு பெரிய அனுபவம். என் தகப்பன் இருக்கிறாரே. ஆகையால் தான் லாசருவின் கல்லறைக்கு முன்னதாய் போவதற்கு முன்னதாக இயேசு மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து சொன்னார், விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நான் ஒன்றும் சும்மா வரல, தகப்பனுடைய கட்டளை பெற்று வந்திருக்கிறேன். தேவனுடைய மகிமையை காண வேண்டுமானால் ஒரு உறுதி வேண்டும். நான் தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டேன். கர்த்தர் எனக்கு வாக்கு தந்திருக்கிறார். கர்த்தருடைய பந்தியை நாம் ஆசரிக்க போகிறோம். பவுல் அப்போஸ்தலன் இந்த பந்தி ஏற்படுத்தும் பொழுது ஒவ்வொரு வாரமும் நம்முடைய
சபையில் நாம் வாசிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் அதை கவனிக்கிறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் அதனுடைய பொருள் புரிந்து கொண்டிருக்கிறீங்கன்னு தெரியல. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் அதன் 23வது வசனம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் ஒப்பு வைத்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். இயேசு பந்தி ஏற்படுத்தும் பொழுது பவுல் அவரோட இல்லை. இந்த பந்தி சபைகளில் ஆசரிக்கப்படும் பொழுது இயேசு தெய்வம் அல்ல என்று பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டு நடந்தான். ஆனால் ரட்சிக்கப்பட்டதின் பின், அபிஷேகம் பெற்றதின் பின், ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் மாறினதின் பின் கொரிந்து சபைக்கு நிருபத்தை எழுதும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நான் உங்களிடத்தில் ஒப்பு வைத்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என் தேவன் சொன்னார் இப்படிதான் பந்தி ஆசரிக்கணும்னு. அதுக்கு பிறகுதான் பந்தி எப்படி ஆசரிக்கணும்னு அதே அதிகாரத்தில் அடுத்த வசனங்களில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பந்தி எப்படி ஆசரிக்கணும், இது தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டேன். தேவனிடத்தில் பெற்றுக்கொள்கிற தேவ பிள்ளைகள் எங்கே? அவர்களைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ப்ரே வித்அவுட் சீசிங். அதில் இடைவேளையே இருக்கக்கூடாது. அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், இதே பார்த்துட்டு வரேன், அதே பார்த்துட்டு வரேன். சில நாட்களில் இன்றைக்கி ரொம்ப டயர்ட் ஆச்சு, இன்றைக்கி நீ ஜெபம் பண்ண முடியாது. சில நாட்களில் காலை எந்திரிச்சு போகணும், அதனால் ஆண்டவரை இன்றைக்கி லீவு, நான் வரமாட்டேன். இந்த கதையெல்லாம் ஆண்டவர்கிட்ட செல்லுபடி ஆகாது. நீ போகலாம், வேண்டான்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆனால் நீ போகிற வழியில் ஜெபம் பண்ணிகிட்டே போகலாமே. நீ சமையல் செய்யலாம், ஆண்டவர் வேண்டான்னு தடுக்கவே இல்லை. உன்னுடைய சமையல் அறை ஜெப அறையாய் மாறட்டுமே. நீ இருக்கிற இடம் ஒரு ஜெப அறையாய் மாறட்டுமே. நீ போகிற இடங்கள் ஜெபத்தின் இடங்களாய் மாறட்டுமே. கர்த்தரிடத்தில் பேசிக்கொண்டே இருங்கள். தேவனிடத்தில் இருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆவியானவர் உணர்த்தி காண்பிப்பார். என்ன பேச வேண்டும் என்பதை ஆவியானவர் உணர்த்தி காண்பிப்பார். எப்படி நடக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் உணர்த்தி காண்பிப்பார். செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு, செய்ய தேவையில்லாத காரியங்களும் உண்டு. ரெண்டையும் கர்த்தருடைய ஆவியானவர் மிக தெளிவாய் உணர்த்தி காண்பிப்பார். போகட்டும், அடுத்த இடத்திற்கு வருகிறேன். ஜெபம் என்பது தேவனோடு பேசுகிற அனுபவம். இட் இஸ் கம்யூனிகேஷன் வித் காட். ஆண்டவரிடத்தில் பேசுகிற அனுபவம். கர்த்தரிடத்தில் பேசும்பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன், வாக்கு கெட்டாத பெருமூச்சுகளால் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பவுல் அப்போஸ்தலன் அந்நிய பாஷை என்னும் வரத்தை குறித்து எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தின் 2வது வசனம், 1 Corinthians 14:2, 1 கொரிந்தியர் 14வது அதிகாரத்தின் 2வது வசனம், பவுல் அப்போஸ்தலன் எழுதுவதை கவனித்து பாருங்கள். அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினானும் அவன் பேசுகிறது ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். இங்கே ஆவியானவர் என்னை மிகவும் அதிகமாய் என்னுடைய உள்ளத்தை தொட்ட ஒரு வார்த்தை, அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறவன் என்று எழுதப்படவில்லை. அதை கவனிச்சிங்களா? அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அந்நிய பாஷையிலே பேசுகிறவன். அவன் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, கம்யூனிகேட்டிங். அந்த வசனத்திலே ஓரிடத்திலேயாவது ஜெபம் என்கிற வார்த்தை இல்லை. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினால ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறது ஒருவனும் அறியாதிருக்கிறபடியே அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். பாருங்க, பேசுகிறாங்கிற வார்த்தை எத்தனை முறை வந்திருக்கிறதுன்னு. அது ஜெபம் மட்டுமல்ல, ஜெபத்தில் அந்நிய பாஷை உண்டு, உண்மை. ஆனால் அந்நிய பாஷையிலே பேசுகிறவன் தேவனோட பேசிக்கொண்டு இருக்கிறான். கர்த்தரிடத்தில் பரலோக மொழியில் பேசுகிற ஒரு அனுபவம். அது முழங்காலில் நின்று ஜெபிக்கும் பொழுது மட்டுமல்ல, தட் இஸ் கம்யூனிகேஷன். பேசுகிற ஒரு அனுபவம். அது அநேகருக்கு தெரியாமல் போகலாம். ஒரு சிலர் இது என்னன்னு கேட்கலாம், ஒரு சிலர் எதற்காகன்னு கேட்கலாம். என்னுடைய மனைவி பல வருஷங்களுக்கு முன் வேடிக்கையான ஒரு கதை என்னிடத்தில் சொன்னால் நாங்கள் 2 பேரும் சிரித்தோம். அது என்னவென்றால், பல வருஷங்களுக்கு முன்னாலே, கிட்டத்தட்ட 60 வருஷங்களுக்கு முன்னாலே, எங்களுக்கு வயசு 70க்கு மேலே ஆச்சு, அதனாலே சொல்கிறேன். அன்னைக்கு தான் இந்த ஃபோன் எல்லாம் வருகிற காலம். அதுக்கு முன்னாலே ஃபோன் கிடையாது. அப்போ என் மனைவி சொன்னால், அவங்க வளர்ந்ததெல்லாம் திருவனந்தபுரம் பட்டணத்தில், அவங்க அப்பாவுக்கு திருவனந்தபுரத்தில் வேலை இருந்ததுனாலே அங்கே தான் இருந்தாங்க, திருவனந்தபுரம் பட்டணத்தில் தான் வளர்ந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நானும் எங்கள் அம்மாவும் ஒரு நாளைக்கு சாயந்தரம் கடைக்கு போகும் பொழுது ஒரு கடைக்காரர் என்னமோ ஒன்று வச்சு கையில் வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. அது என்னன்னு இவங்களுக்கு தெரியல, அது வரைக்கும் ஃபோன் பார்த்ததில்லை. அவர் என்னமோ ஒன்று கையில் வச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. நானும் எங்கள் அம்மாவும் பார்த்துட்டு இந்த மனுஷன் என்ன தான் பண்ணுறாருன்னு. கொஞ்சம் நேரம் பார்த்த பிறகு அவங்க அம்மா சொன்னாங்க, அவனுக்கு பைத்தியம் போல் இருக்கிறது, தனியாக பேசுகிறானே, மறுபக்கத்தில் ஒன்றும் இல்லையே, இவன் தனியாக உட்காந்து. அதான சொன்னேன், நாங்கள் இதை பேசி நாங்கள் ரொம்ப நாள் சிரித்தோம்.
அவங்க அம்மா மகளுக்கு கொடுத்த உபதேசம் அந்த கடைக்காரனுக்கு பைத்தியம். அதான் அவன் தனியாக உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு தேவனிடத்தில் அந்நிய பாஷையிலே பேசுகிற ஒரு சிலரை பார்த்து இந்த உலகத்தின் ஞானம் சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு, அவனுக்கு அல்லது அவளுக்கு பைத்தியம். ஆனால் கர்த்தருடைய நாமத்தில் சொல்ல விரும்புகிறேன், ஆம், நாங்கள் இயேசுவுக்கு பைத்தியம். ஹல்லேலூயா. நாங்கள் பேசுகிறோம் ஐயா, உண்மைதான். நாங்கள் பேசுகிற மொழி உங்களுக்கு தெரியாது, அதுவும் உண்மைதான். ஆனால் ஒன்றை சொல்லுகிறேன், நாங்கள் பேசும் பொழுது அங்கிருந்து பதில் வருகிறது. அது அடுத்தவனுக்கு தெரியாது. நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நவமான காலத்தில் ஸ்பீக்கர் ஃபோன் எல்லாம் வந்து விட்டது. இப்பொழுது காரில் எல்லாம் ஃபோன் வந்து விட்டது. இப்போ உரத்த சத்தமாக கேட்கலாம். ஆனால் அந்த காலத்தில் முதல்ல வந்த ஃபோனில் அப்படியெல்லாம் கிடையாது. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட கேட்காது. அதனாலே பார்க்கிறவர்களுக்கு அது பைத்தியம். இன்றைக்கும் நடந்து பாஸ்டர் சொன்னார், நீங்கள் நடந்து ஜெபம் பண்ணலான்னு. நடந்து அந்நிய பாஷையிலே பேசுகிற தேவ பிள்ளைகளை நான் பார்த்திருக்கிறேன். ஒருவேளை அடுத்தவனுக்கு அது பைத்தியம் போல் தெரியலாம். ஆனால் ஆவியில உணர்கிற ஒரு உண்மை உண்டு. எங்க அப்பாட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். There is a direct connection. எனக்கு அவருக்கு ஒரு தொடர்பு உண்டு. அவரிடத்தில் காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறேன். எங்க தகப்பன் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இது எனக்கு முக்கியமான நேரம். இந்த நேரத்தை விட்டு விலக முடியாது. இந்த நேரத்தில் இருந்து நான் எங்கேயும் போக முடியாது. சமீபத்தில் ஒரு நாள் ஒட்டஞ்சத்திரம் கடையில் பொருள் வாங்க வந்திருந்தேன். ரோட்டில் நிற்கும் பொழுது என்னுடைய ஆவிக்குரிய சிநேகிதர்களில் ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், பிரதர், இன்னைக்கு உங்களுக்காக ஜெபிக்க ஆவியானவர் கட்டளையிட்டார். காலையிலிருந்து உங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், இணைந்து ஜெபிக்கலாமான்னு அவர் கேட்டார். நான் கடையும் மறந்துட்டேன், ரோட்டையும் மறந்துட்டேன். இதுக்கு மேலே எனக்கு என்ன அனுபவம்? ரோட்டோரமாக நின்று, ஏன்னா வண்டி வந்து இடிக்கக்கூடாது, ஒரு ரோட்டோரமாக மாறி நின்று மொபைல் ஃபோனை கையில் வைத்து கொண்டு சொன்னேன், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். தீர்க்க தரிசன வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது. கர்த்தருடைய சத்தம் தொனிக்க ஆரம்பித்தது. என்னை அறியாமல் வழியோரமாய் நின்று கர்த்தரிடத்தில் வாக்கு கட்டாத பெருமூச்சுகளால் பேச ஆரம்பித்தேன். ஒருவேளை பார்க்கிறவர்களுக்கு இவனுக்கும் பைத்தியமான தோன்றி இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரியும் நான் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஹல்லேலூயா. அந்நிய பாஷையில் பேசுகிறவன், அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிறவங்க ஏற்கனவே நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். இன்னைக்கு பேசுகிறவனை பற்றி தான் சொல்கிறேன். நடக்கும் பொழுது அந்நிய பாஷையிலே பேசலாம், சாப்பிடும் பொழுது அந்நிய பாஷையிலே பேசலாம், எந்த இடத்திலும் அந்நிய பாஷையிலே பேசலாம். அந்த பாஷை தேவனோட ரகசியங்களை பேசுகிற ஒரு பாஷை. அடுத்த இடத்திற்கு வருகிறேன். இடைவிடாமல் ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கட்டளையிடுகிறார், தரிசனங்களை கட்டளையிடுகிறார். திஸ் இஸ் சம்திங் சூப்பர் நேச்சுரல். கர்த்தரிடத்தில் இருந்து தரிசனங்கள் வரும் பொழுது ஒரு தேவ பிள்ளைக்கு நன்றாய் தெரியும், இது தேவன் வெளிப்படுத்துகிற காரியங்கள். ஆண்டவர் ஏதோ காரியங்களை எனக்கு வெளிப்படுத்துகிறார், என்னவென்று தெரியல. ஆகையால் மறுபடியும் ஜெபத்திலே தரித்திருக்கிறோம். மிக தெளிவாய் கர்த்தர் காரியங்களை காண்பிக்க ஆரம்பிப்பார். கம்ப்யூட்டரோ டிவியோ மொபைல் ஃபோனோ எல்லாம் இந்த 20வது அல்லது 21வது நூற்றாண்டிலே வந்த காரியங்கள். ஆனால் அவைகளுக்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னதாக இவைகளை குறித்து உலகம் அறியாத நாட்களில் தரிசனங்களை குறித்து பவுலப்போஸ்தலன் எழுதி வைத்திருக்கிறார். திரையில் காண்பதை போல கர்த்தர் காரியங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிப்பார். வரப்போகிறவைகளை கர்த்தர் காண்பிப்பார். நடக்க வேண்டியவைகளை கர்த்தர் காண்பிப்பார். செய்ய வேண்டியவைகளை கர்த்தர் காண்பிப்பார். வேதாகமத்தில் அநேக இடங்களில் உண்டு தரிசனங்கள் கண்டு ஊழியம் செய்த தேவ பிள்ளைகள். ஆனால் அவைகளுக்கு போகாமல், நேரம் இல்லை, அதனால் அவைகளுக்கு போகாமல் பவுலப்போஸ்தலன் எழுதின ஒரு வசனத்தை வாசித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் தம்முடைய பலவீனத்தை குறித்து பவுலப்போஸ்தலன் எழுதுகிறார். என்னுடைய மாம்சத்தில் ஒரு பலவீனம் உண்டு, என்னை குட்டுவதற்கு சாத்தானுடைய தூதன் ஒருவன் என்னை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறான். அதை சொல்லும் பொழுது 12வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 12:7. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பவுல் என்ன சொல்லுகிறார்? எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. அப்படின்னா அநேக காரியங்கள் பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். He was a man of revelations. தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். What is revealed to me? எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகள்
மலையாளம் பைபிள் வச்சவங்க யாராவது ஒன்றுன்னா தெரியும், டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தரிசனங்களுடைய ஆதிக்கத்தால், தரிசனங்கள் அதிகமாக எனக்கு வருவதினாலே, அவையினுடைய அளவில்லாத தரிசனங்களினால் நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டாதபடிக்கு பிசாசையும் என்னை கூட்டுவதற்கு தேவன் வைத்திருக்கிறார். அவர் எனக்கு அளவில்லாத தரிசனங்களை தருகிறார், எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார், எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். இடைவிடாமல் ஜபிக்கிற தேவ பிள்ளையின் அனுபவம் அதுதான். திடீரென்று தேவன் சில காரியங்களை வெளிப்படுத்துவார். சூப்பர் நேச்சுரல் என்றதை அழைக்கிறோம், இயற்கைக்கு அப்புறமானவைகள். தரிசனங்கள் அல்லது விஷன்ஸ் என்று அழைக்கிறோம். இந்த தரிசனங்கள் என்ன? கர்த்தர் வெளிப்படுத்த விரும்புகிற காரியங்கள். இந்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் தேவன் வெளிப்படுத்தின காரியங்கள் அநேகம் எழுதப்பட்டிருக்கிறது. அநேகர் தரிசனங்கள் கண்டவைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் வேதாகம நாட்கள் முடிந்தும் இந்த 2024 வருடத்திலும் ஆகஸ்ட் மாதத்திலும் தரிசனங்கள் காண்கிற தேவ பிள்ளைகளுக்காய் நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்களுக்கு இருக்கிற தகுதி என்ன? அவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? அவர்களுடைய வாழ்க்கையின் மேன்மை என்ன? ஒன்றே ஒன்று, அவர்கள் தேவனோட பேசுகிறவர்கள். அவ்வளவுதான். பேசுகிறவர்களுக்கு கர்த்தர் தரிசனங்களை கொடுக்குகிறார். வரப்போகிறவர்களை கர்த்தர் காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும், இப்படிப்பட்ட ஒருவர் வருவார், இப்படிப்பட்ட ஒரு பேச்சு நடக்கும், இப்படிப்பட்ட ஒரு இழப்புண்டாகும். இந்த காரியங்களை தேவன் முன்னமே அறிவித்து இவைகளுக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி அவைகளுக்காய் ஜெபிக்க ஆவியானவர் தூண்டுகிற நேரங்கள் உண்டு. தரிசனங்கள் என்பது தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு ரகசியங்கள் வெளிப்படுத்துகிற தேவனுடைய திட்டம். அதை வெளிப்படுத்தப்பட வேண்டுமானால் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தேவை. பவுல் அப்போஸ்தலன் சொன்னார், எனக்கு வெளிப்பாடுகள் அதிகம் உண்டு, வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மையின் நிமித்தம் நான் ஒரு மேன்மை பாராட்டி, ஐயோ நாம் யாரு தெரியுமா, எனக்கு கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார் இதை வெளிப்படுத்தினார்னு நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டாதபடி, அதே நேரத்தில் என்னுடைய மாம்ச சரீரத்தை குட்டுவதற்கு சாத்தானுடைய தூதனையும் தேவன் அனுமதித்திருக்கிறார். நீயும் சாதாரண மனிதன் தான் பவுலேன்னு சொல்வதற்காக. ஆனால் ஜெப வேளையில் தரிசனங்கள் உண்டு. உபத்திரவங்கள் இல்லாத விசுவாசி இல்லை, உபத்திரவங்கள் இல்லாத தேவ பிள்ளையும் இல்லை. ஆனால் அந்த உபத்திரவத்தின் நடுவில் தரிசனங்கள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடங்களில் கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஆகையினால் தான் பேதுரு அப்போஸ்தலன் எழுதினான், தரிசனங்கள் பரிசுத்தாவியினால் கொடுக்கப்படுகிற தேவனுடைய செய்திகள், தேவனுடைய ஆவியானவர் கொடுக்குகிற தேவனுடைய செய்திகள். இது தேவனோட பேசுகிறவர்களுக்கு தான் உண்டு. சாதாரணமான ஒருவருக்கும் அது என்னன்னு புரியாது, எப்படின்னு தெரியாது. இன்னைக்கு வீடியோ ஃபோன் எல்லாம் வந்திருக்கிறது, வீடியோ கால்ஸ் எல்லாம் இன்னைக்கு எல்லாருடைய பாக்கெட்டிலும் உண்டு. ஆனால் இது வருவதற்கு ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாலே கர்த்தர் தூரத்தில் இருக்கிறவர்களை காண்கிற கிருபை தம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடக்குகிறது என்பதை மிக தெளிவாய் அறிவதற்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நான் ஒரு விஷயம் இந்த சபையிலே சொல்லியிருக்கிறேன், சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இன்னும் நிறைய காரியங்கள் உண்டு, நேரம் இல்லை, சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னுடைய சின்ன வயதில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக எனக்கு சினிமா பைத்தியமாக இருந்தது. எப்படியாவது சினிமா பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பட்டணத்திற்கு போய், அன்றைக்கி தேயிலை தோட்டத்தில் வேலை செய்தேன், அங்கே சினிமா தியேட்டர்லாம் கிடையாது. பட்டணத்திற்கு போய் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வழக்கம் போல் 7:30 மணி ஆராதனையில் ஆலயத்திற்கு போய், CSI தேவாலயத்திற்கு போய் 7:30 மணி ஆராதனை, அங்கே கர்த்தருடைய கிருபையினாலே 1 மணி நேரம் தான், 8:30 முடிந்தது. முடிந்து வெளியே வந்து ஹோட்டலில் போய் ஃபுல்லாக சாப்பிட்டு மார்னிங் ஷோ சினிமா பார்க்க போயிருந்தேன். தியேட்டருக்குள்ளே உட்கார்ந்து சினிமா எல்லாம் சந்தோஷமாக பார்த்துட்டு வந்தேன். அன்றைக்கி ஃபோனும் கிடையாது, பேசுகிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அடுத்த நாள் வேலைக்கு போயிட்டேன். 3ஆவது நாள் எனக்கு ஒரு லெட்டர் வருது, என்னுடைய தாயினுடைய லெட்டர். எங்கள் அம்மா லெட்டர் எழுதியிருந்தான், ஞாயிற்றுக்கிழமை காலை 11:30 மணி நீ எங்கே இருந்தேன்? எனக்கு ஆச்சரியம். ஏன்னா இந்த சினிமாவுக்கெல்லாம் போனால் எங்கள் அம்மா அவ்வளோதான், முடிஞ்சு கதை, ரகசியமாக தான் போகிறேன். எப்படி எங்கள் அம்மா இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாள்னு எனக்கு தெரியல. நான் திருப்பி பதில் எழுதினேன், ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போயிருந்தேன். அவ்வளோதான். 11:30 மணி எல்லாம் நான் எழுதவே இல்லை. சர்ச்சுக்கு போயிருந்தேன், ஆராதனையில் பங்கு பெற்றேன். பதில் எழுதி தபாலில் இன்லேண்ட் லெட்டரில் எழுதி போஸ்ட் பண்ணிட்டேன். அடுத்த 3ஆவது நாள் திரும்ப அடுத்த ரெப்ட் வருது, காலையில் 11:30 மணி. எங்களுடைய ஆலயத்தில் நான் ஆராதனையில் அமர்ந்திருக்கும் பொழுது நீ சினிமா தியேட்டரில் அமர்ந்திருந்து சினிமா பார்ப்பதை ஆவியானவர் தரிசனத்தில் வெளிப்படுத்தினார். நான் நடுங்கி போனேன். என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது தான் சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய காரியங்கள் இப்படி உண்டு. நான் என் சொந்த காரியத்தை சொல்கிறேன்.
நிறைய பேரோட காரியங்கள் உண்டு. நான் நிறைய பேர்கிட்ட பல காரியங்கள் பேசும் பொழுது அவங்க பேசுகிறத கேட்டுட்டு மௌனமாக உட்காந்துருப்பேன். ஏன்னா திருப்பி பதில் சொல்ல முடியாது, அவங்க பேசுகிறது பொய்ன்னு எனக்கு தெரியும். தேவனுடைய ஆவியானவர் தரிசனங்களினால் பேசுகிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தரிசனங்களை கொடுக்குகிறார். தீர்க்க தரிசன வார்த்தைகளை நாவின் மேல் தருகிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நாளைக்கு அதை சந்திப்போம். இன்றைக்கு செய்தி முடிக்க வேண்டிய நேரமாகிவிட்டது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஜெபமே நம்முடைய வாழ்க்கையாயிருக்கட்டும். ஜெபமே வாழ்க்கையின் மேன்மையாயிருக்கட்டும். இருக்கிற இடங்களில் தலங்களை தாழ்த்தி ஒரு நிமிடம் நாம் எல்லோரும் சேர்ந்து ஜெபிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வல்லமையான வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். கரங்களை தட்டி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது நம்மால முடியாது. நமக்குள்ளே இடைவிடாமல் கிரியை செய்கிற தேவனால், தேவனுடைய ஆவியால் முடியும், நிச்சயமாய் முடியும். நம்முடைய ஆவியின் வழியாக ஆத்மாவிற்குள்ளே அந்த ஜெப ஓட்டத்தை தேவன் செய்து கொண்டே இருக்கிறார். எனக்குள்ள அந்த ஜெப கிருபையை தாங்க ஆண்டு. ஒரு நிமிஷம் கையை நீ உயர்த்தி ஆண்டு இடைவிடாமல் செபிக்க, ஆண்டு சோர்ந்து போகாமல் செபிக்க, ஆவியில் ஜெபிக்க, ஆண்டு விழித்திருந்து ஜெபிக்க, காத்திருந்து ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன். மீண்டும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே இயேசுவே இடைவிடாமல் ஜெபிக்க, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, காத்திருந்து ஜெபிக்க, விழித்திருந்து ஜெபிக்க ஜாக்கிரதையான உள்ளத்தை எனக்கு தாரும், எனக்கு தாரும், இன்று தாரும், ஒவ்வொரு நாளும் தாரும். நீ திட்டவட்டமாய் அதை இடைவிடாமல் ஜெபனக்கூடிய கிருபையின் ஒரு முதல் பங்கை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் கர்த்தாவே. ஜெப ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நிரப்பும் ராஜா. இடைவிடாமல் ஜெபிக்கும் கிருபை உண்டாகட்டும், அந்த கிருபை பெருகட்டும், அந்த கிருபை மூடிக்கொள்ளட்டும், அந்த கிருபை நிரப்பட்டு ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அடுத்து நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். ஜெபாவியை ஊற்றித்தாரும், இப்படி வரைக்காய் ஆயத்தப்படுத்தும். சீக்கிரமாய் வாரோம், உமக்காய் காத்திருக்கிறோம். இப்படி வல்லமையான பிரச்சனை தொடர்ந்து எங்களோடு கூட தங்குவதாக இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.